أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, புனிதங்கள் பூத்து குலுங்கக்கூடிய ரமலான் மாதத்தின் ஒவ்வொரு நாளையும் கொட்டி கிடக்கின்ற நன்மைகளை அள்ளி ஒவ்வொரு நாளையும் நன்மைகளால் நம்முடைய உள்ளங்களையும் அல்லாஹ்வுடைய ஆலயத்தினையும் நன்மைகளால் அலங்கரித்து வருகின்றோம். அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்க்கின்ற, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருவாயில் இந்த மாதத்தினுடைய முழுமையான நன்மைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக என்ற பிரார்த்தனையோடு எனது உரையினை நான் ஆரம்பம் செய்கிறேன். கணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் அழித்தொழிக்கும் 7 பெரும்பாவங்கள் என்ற தலைப்பின் கீழாக பேசுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கின்றேன். இந்த தலைப்பு வழங்கப்பட்டதனுடைய முக்கிய சாராம்சம் என்னவென்று சொன்னால், முஸ்லிம்களிடத்தில ஏராளமான பாவங்கள் இருந்த போதிலும், எத்தனையோ பாவங்களை இஸ்லாமியர்கள் செய்கின்றார்கள், சிறுபாவங்கள் எத்தனையோ பாவங்கள் இருக்கின்றது, முஸ்லிம்களிடத்தில் சில மூடநம்பிக்கைகளும் இருக்கின்றது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு குறிப்பிட்டு 7 பெரும்பாவங்கள் என்று தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்றால், அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 பெரும்பாவங்களை குறித்து வலியுறுத்தி எச்சரிக்கை செய்து சொல்லியிருக்கிறார்கள் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு டேஞ்சரான, ஒரு அபாயமான ஒரு விஷயமாக இது பார்க்கப்படுகின்றது. 7 பெரும்பாவங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியலிட்டு சொல்லியிருக்கக்கூடிய செய்தி இது ஒன்றுதான். சிறுபாவங்களை குறித்து எந்த செய்திகளிலேயும் தொகுப்பாக சொல்லப்படவில்லை. எத்தனையோ சிறுபாவங்கள் இருக்கின்றது. புறம் பேசுதல் என்ற பாவங்கள் இருக்கிறது, பொய் பேசுதல் இருக்கிறது, அவதூறு பேசுகிறார்கள், அடுத்தவர்களை கெட்ட எண்ணமாக பார்க்கக்கூடிய விஷயங்கள், பொறாமைப்படுவது, பேராசைப்படுவது, எண்ணற்ற சிறு சிறு பாவங்கள் நாம் பார்க்கிறோம். அத்தனை பாவங்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தொகுப்பாக சொல்லி, இந்த 10 பாவங்களை விட்டு விலகிக் கொள்ளுங்கள், இந்த 5 பாவங்களில் இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள், சிறு பாவங்களை குறித்து தொகுப்பாக அல்லாஹ்வின் தூதர் சொல்லவே இல்லை. ஆனால் சிறுபாவங்களை கூட அதிலிருந்து தவிர்ந்து கொள்வதற்கு, அதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்குண்டான வழிமுறைகள், அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்குண்டான வழிமுறைகள் நிறைய இருக்கின்றது. இந்த 7 பெரும்பாவங்கள் இருக்குது பாருங்க, மிக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்வு செய்து சொல்லி இருக்கின்றார்கள். ஹதீஸ்களிலே பார்க்கலாம், இஜ்தனிபு ஸபஅல் மூபிகாத், 7 பெரும்பாவங்களை விட்டும் உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள், தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சஹாபாக்கள் அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கேள்வி கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அது என்ன 7 பெரும்பாவங்கள் எங்களுக்கு சொல்லுங்க என்று கேட்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், அஷ்ஷிர்கு பில்லாஹ், முதல் தரத்தில் சொல்வது அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியம். 7 விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியல் போடுகிறார்கள். அந்த 7 விஷயத்தை தான் இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக 7 நாட்கள் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இதுல முதன்மையாக உள்ள விஷயம் எது என்று சொன்னால், அல்லாஹ்விற்கு இணை கற்பித்தல் தான்.
அல்லாஹ்விற்கு சமமாக ஒரு கல்லையோ மண்ணையோ மனிதர்களையோ இறந்து போன சமாதிகளையோ எலும்பு கூடுகளையோ தாவீசுகளையோ தாயத்துகளையோ தகடுகளையோ அல்லது பூஜிக்கப்பட்ட ஓதி பார்க்கப்பட்ட இணை கற்பிக்கக்கூடிய வாசகங்கள் சொல்லப்பட்டு ஒரு துணியால் கட்டப்பட்ட ஒரு பொருளையோ அல்லாஹ்விற்கு இணையாக யார் ஆக்குகிறார்களோ அதுதான் இணை கற்பிக்கக்கூடிய காரியங்கள். அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய பண்புகள், அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல்கள், அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய தன்மைகளை இன்னொரு மனிதருக்கோ ஒரு பொருளுக்கோ தந்துவிட்டால், நம்பிக்கை கொண்டு விட்டால், அதுதான் இணை கற்பித்தல் என்கிற ஒரு பெரும் பாவமாகும். இந்த பெரும்பாவத்தை இஸ்லாமிய மார்க்கம் முதல் தரத்தில் வைத்திருக்கிறது என்றால் இது ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம், அது பயங்கரமான ஒரு விஷயம் என்பதால் தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் 7 பெரும்பாவங்களை தேர்வு செய்து அதில் முதல் இடத்தில் நம்பர் 1 வைத்திருக்கக்கூடிய பாவம் இதுதான், இணை கற்பித்தல் என்கிற ஒன்றுதான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், இன்ன ஷிர்க வதுமுன் அதீம். இந்த இணை கற்பித்தல் என்கிற பாவம் என்பது அதி பயங்கரமான பாவமாகும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை கடுமையான ஒரு வார்த்தையாக இதை பயன்படுத்துகிறான். ஒரு பயங்கரமான ஒரு பெரும் பாவம் என்று அல்லாஹ் இதை பயன்படுத்துகின்றான். காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் ஏன் இவ்வாறு கோபம் கொள்கிறான்? இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறேன் என்கிறான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை நான் மன்னிக்கவே மாட்டேன். எனக்கு யாரேனும் இணை கற்பித்தால் நான் மன்னிக்கவே மாட்டேன். மாறாக அதற்கு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய பாவங்களை நான் நாடினால் மன்னிப்பேன் என்று சொல்கிறார். நாடியவருக்குத்தான் அந்த மன்னிப்பு கிடைக்கும். பெரும் பாவமாக இருக்கக்கூடிய இணை கற்பித்தல் என்கிற நம்பர் 1 இருக்கக்கூடிய கொடிய கொடூரமான தண்டனைகளை பெற்றுத்தரக்கூடிய இணை வைத்தல் என்கிற பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதற்கு கீழே இருக்கக்கூடிய சிறு சிறு பாவங்கள், அதற்கு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய பாவங்களை நாடியவருக்குத்தான் அந்த மன்னிப்பு இருக்கிறது. அவருடைய பாவ மன்னிப்பிற்கு தகுந்தாறு போல், அவருடைய உள்ளங்களுக்கு தகுந்தாறு போல் அல்லாஹ் அதை தண்டனை கொடுப்பதா அல்லது மன்னிப்பதா அல்லாஹ்விற்குத்தான் அது தெரியும். அப்படி இருக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கோபத்தை வெளிப்படுத்துகிறான். அவன்தான் படைப்பாளன், அவன்தான் ஆட்சியாளன், அவன்தான் அனைத்தையும் படைத்தான், பரிபாலித்துக் கொண்டிருக்கிறான். ஒட்டுமொத்த விஷயத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனை இன்னொரு மனிதரோடு, அதிலும் குறிப்பாக செத்துப்போன சமாதிகளோடு, ஒரு கல்லோடு, ஒரு மண்ணோடு, சில மனிதர்களோடு, சில கயிறுகளோடு பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறானே, 7 வானங்களை தாண்டி அரிசில் அமர்ந்து கொண்டு அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறானே, பார்த்து கொண்டிருக்கிறானே, உள்ளங்களில் உள்ளதையும் அவன் அறிகின்றானே, ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை கீழே விழுந்தாலும் அதையும் அறிகின்றானே, கடலில் தரையில் வானில் மண்ணில் எங்கும் ஒரு பொருள் கிடக்கின்றது என்று சொன்னால் கடுகளவு, அதை விட சிறிய ஒரு பொருள் பூமியிலோ வானங்களிலோ பாறைக்கு அடியிலேயோ கடலிலோ எங்கு இருந்தாலும் அல்லாஹ் அதை கொண்டு வந்து சேர்த்து விடுவான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ஆற்றல் பெற்றவன். அங்கு இருந்து கொண்டு அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான் என்றால் எப்படிப்பட்ட வல்லமை பெற்றிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன். அப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கு சமமாக இறந்து போனவர்களை, அவுலியாக்களை, தர்காவில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இறைநேசர் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிற அவுலியாக்களை கொண்டு போய் சமமாக ஆக்குவதை அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்வார்? இது இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரிவதாக சொல்வதாக இருந்தால், மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை உதாரணமாக சொல்லலாம். ஒரு மனிதன் தனக்கு துரோகம் விளைவிக்கப்படுவதை எப்படி அவன் விரும்ப மாட்டான் என்பதை ஒரு செய்தி. 2 குடும்பம் இருக்கின்றது, 2 ஃபேமிலி இருக்கிறாங்க. இந்த 2 ஃபேமிலியில கணவன் மனைவி இருக்கின்றார்கள். ஒரு மனைவி தன்னுடைய கணவன் சொல்லுவதை எல்லாம் கேட்டு நடக்கக்கூடியவள், கணவன் என்ன சொன்னாலுமே கேட்டு நடக்கிறாங்க. இன்னொரு மனைவி கணவன் எதை சொன்னாலும் கேட்பது கிடையாது. 2 குடும்பம் இப்படி இருக்கிறாங்க. இப்ப நம்ம இதுல யாரு சரி என்று சொல்லுவோம்? கணவன் எதை சொன்னாலும் கேட்டு கட்டுப்படுகிறாளே, அவள் தான் சிறந்தவள் என்று நாம் சொல்லுவோம். அதே நேரத்தில்
எதையெல்லாம் கேட்டு நடப்பாள் என்று சொல்லக்கூடிய அந்த மனைவியை சிறந்தவள் என்று சொல்கிறோமே, அந்த மனைவி இடத்துல ஒரு குறை. என்ன குறை தெரியுமா? அடிப்படை விஷயத்தில், பேசிக்ல அந்த மனைவி சரியில்லை. தன்னுடைய கணவனை வைக்க வேண்டிய இடத்தில் வேறொரு அந்நிய ஆணை வைத்திருந்தால், அந்த அந்நிய ஆணோடு உல்லாசமாக இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கணவன் ஏற்றுக்கொள்வானா? அவனுடைய உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ளுமா? வெடித்து செதறுவான், கோபம் கொந்தளிக்கும். நான் இல்லாத நேரத்தில் என்னுடைய வீட்டில் ஒரு அந்நிய ஆணோடு நீ இருக்கின்றாயே, நன்றி கெட்டவனே, கோப வார்த்தைகள் வெடிக்கும். நன்றி கெட்ட நாய என்ற வார்த்தை வெடிக்கும். இப்படி துரோகம் செய்து விட்டாய, நம்பிக்கை துரோகி, இந்த வார்த்தை எல்லாம் அவனுடைய உள்ளத்திலிருந்து வரும். மனிதனுடைய இயல்பு இது. நான் வைக்க வேண்டிய என்னுடைய இடத்தில், என்னுடைய வீட்டில், என்னுடைய தரத்தில் இன்னொருவரை கொண்டு வந்து வைப்பது என்பதை இவன் விரும்ப மாட்டான். அப்ப அனைத்தும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவள். ஆனால் அவளிடத்தில் பேசிக் அடிப்படை விஷயம் சரியில்லை என்று சொன்னால் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இன்னொரு மனைவி எப்படி? கட்டுப்படுவது கிடையாது, எந்த விஷயத்திற்கும் கட்டுப்படுவது கிடையாது. நம்ம வீட்டுல டீ வைமா அப்படின்னு சொன்னா, அங்க உள்ள இருக்குது பாருங்க, ஃப்ரிட்ஜ்ல பால் இருக்குது, அங்க கேஸ் இருக்குது, அடுப்பு இருக்குது, வச்சுக்கிறோங்க. நம்ம சாப்பாடு போடுமா, சாப்பாடு அங்க செஞ்சு வச்சிருக்கிற மாதிரி எடுத்து போட்டுக்கிறோங்க, இப்படி சொல்லக்கூடிய மனைவி. இப்படி இருந்தால் அதையும் ஏற்றுக்கொண்டு ஜீரணித்துக் கொண்டு, எப்ப பாரு உப்புமாவே செஞ்சு வைப்பாங்க, அதையும் சாப்பிட்டு கொண்டு ஜீரணித்து செல்லக்கூடிய கணவன்மார்களுக்கு தானே செய்யறாங்க. என்ன காரணம்? பல குறைகள் இருந்தாலும், உணவில் குறைபாடு இருந்தாலும், என்னுடைய மனைவி இடத்தில் இபாதத் இருக்கிறது, என்னுடைய மனைவி இடத்தில் பத்தினித்தனம் இருக்கின்றது, கருப்பொழுக்கம் இருக்கின்றது, ஹிஜாப் ஒழுக்கம் இருக்கின்றது என்று சகித்து செல்லக்கூடிய நபர்களை பார்க்கலாம். வேறு சில குறைகள் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். காரணம் என்ன? ஒழுக்கமுள்ள பெண்ணாக இருக்கிறாள் என்று பார்க்கிறாள். இன்னொரு மனைவி எப்படி? பல விஷயங்களுக்கு கட்டுப்படுகிறாள், ஆனால் ஒழுக்க விஷயத்தில் மாறு செய்து விடுகிறாள், நம்பிக்கை துரோகியாக இருக்கிறாள். தன்னுடைய இடத்தில் வேறு ஒரு அந்நிய ஆணை வைப்பதை விரும்ப மாட்டான். மனுஷன் அவனுக்கு படைக்க கூட இல்லை. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை படைக்க முடியுமா? அந்த கணவன் மனைவியை படைத்தவனா? இல்லை. தன்னுடைய திருமண ஒப்பந்தத்தில் மாறு செய்து விட்டாள், திருமண ஒப்பந்த விஷயத்தில முறைகேடாக நடந்து விட்டால், ஒழுக்கம் கெட்டவனாக ஆகிவிட்டால், கணவன் கொந்தளிக்கின்றான், துரோகம் செய்து விட்டாய் என்று பேசுகிறானே. மனுஷன் விஷயத்தில் இப்படி இருந்தால், ஒட்டுமொத்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனை ஒரு கல்லிடத்தில் ஒரு மண்ணோடு சமமாக்கக்கூடிய, மனிதர்களோடு சமமாக்கக்கூடிய விஷயத்தை அவன் எப்படி விரும்புவான்? அப்படிப்பட்ட அந்த ஆற்றல் பெற்றிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அதை எப்படி ஏற்றுக்கொள்வான்? சாதாரண அற்பமான நீர்த்துளியில் இருந்து வந்த மனிதன், சாதாரண மனிதன் பிறந்ததற்கு பிறகு ஒரு நாள் இறந்து மண்ணோடு எலும்புகள் கூட மிஞ்சாத அளவிற்கு செல்லக்கூடிய மனிதன், அதாவது கழிவுகளையும் உணவையும் தண்ணீரையும் அதை கழிவுகளையும் சுமந்து வேர்வையையும் சுமந்து கொண்டு சென்று கொண்டு ஊர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன், இப்படிப்பட்ட இந்த மனிதனை இறைவனோடு சமமாக்குவதில் என்ன நியாயம் இருக்கிறது? அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அதனால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இணை கற்பிக்கக்கூடியவர்களை பாவி என்று சொல்லி காட்டுகிறான், அவர்களை காஃபிர் என்று சொல்லி காட்டுகிறான், இறை மறுப்பாளர்கள் என்கிறான், பாவிகளே என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான், அநியாயக்காரர்களே. அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல் என்பது மாபெரும் அநியாயம், பெரும்பாவம். அது இந்த அநியாயக்காரனே என்றெல்லாம் அல்லாஹ் பேசுறான். அப்படித்தானே பேசுவான். மனுஷனே ஒரு தவறு செய்து விட்டால் அவன் அப்படித்தானே திட்டுவோம் நம்ம. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட வாசகங்களை பயன்படுத்துகின்றான். ஃபிரௌன் இருக்கிறான், ஃபிரௌனை அவன் நரகவாசி, அவனை அல்லாஹ் நரகத்தில் அழைக்கின்ற பொழுது, ஃபிரௌன் அவர்களே, மதிப்பிற்குரிய ஃபிரௌன் அவர்களே, நீங்கள் நரகத்தில் நுழையுங்கள், இப்படி அல்லாஹ் வாசகங்களை பயன்படுத்துவானா? அவன் இவன் இங்க வார்த்தைகளை பயன்படுத்துவான். போடா நரகத்துக்கு போடா என்றுதான் நல்லா பேசுவான். ஒரு தமிழாக்கத்தின் மொழிபெயர்ப்புல கூட ஃபிரௌன் வந்தான், சென்றான், செத்தான், இப்படித்தானே பயன்படுத்துறோம். அவர்கள் என்ற வார்த்தை பயன்படுத்துவோமா? இணை கற்பிக்கக்கூடியவர்கள், அடிப்படை விஷயத்தில் தவறளித்தவர்கள், அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். நூஹ் நபியுடைய மகன் தொலைந்து விட்டான் என்று அல்லாஹ் பேசுகின்றார். நூஹ் நபி அவர்கள் தன்னுடைய மகனை அழைக்கின்றார்கள், என்னோடு வந்து விடு, என்னோடு சேர்ந்து விடு, அல்லாஹ் உன்னை காப்பாற்றுவான், நான் உனக்கு வழிகாட்டுகிறேன், நான் இறை தூதர். நூஹ் நபி கெஞ்சினார், தன்னுடைய மகனை அழைத்தார். நூஹ் நபியினுடைய மகனுக்கு நேர் வழி கிடைக்கவில்லை.
எத்தனையோ நபிமார்களுடைய மனைவிமார்கள் நேர்வழி பெறவில்லை. எத்தனையோ நபித்தோழர்களுடைய குடும்பத்தார்கள், ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாய் தந்தை நேர்வழி பெற்றவர்களா? முஷ்ரிக்காகத்தான் இருந்தாங்க. பிரார்த்தனை செய்தார்கள், அல்லாஹ் அதை மறுக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை பிரார்த்தனை செய்தார்கள், இப்ராஹிம் நபி, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுக்கு நேர்வழி கிடைக்கல. அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத நேர்வழியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிலர்களுக்கு வழங்கி இருக்கிறான் என்றால், ஏகத்துவவாதிகளாக இருக்கக்கூடிய நாம் பெரும்பாலும் இணை கற்பிக்கக்கூடிய விஷயத்துல மாறு செய்ய மாட்டோம். ஆனால் சில விஷயங்கள் என்ன செஞ்சிடறோம், கோட்டை விட்டு விடுகிறோம். இந்த இணை கற்பித்தலை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அளவிற்கு கோபம் கொள்கிறானே. சில இடங்கள்ல பாருங்க, பள்ளிவாசலை கூட இணை கற்பிக்கக்கூடியவர்கள் நிர்வாகம் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் பேசுகிறான். பள்ளிவாசலை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற பொழுது, மாகானல் முஷ்ரிக்கீன ஐ யஅமுரு மசாஜிதல்லாஹ் ஷாஹிதீன அலா அன்ஃபுஸிஹிம் குஃப்ர். அல்லாஹ் பேசுகின்றான், இணை கற்பிப்பதற்கு தானே சாட்சியாக இருக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் நிர்வாகம் செய்யாதப்பா, உனக்கு அந்த தகுதியே கிடையாது, ரைட்ஸே கிடையாது. பள்ளிவாசலை சுத்தம் பண்றி, அதை பண்ணிட்டு போ, பிரச்சனை இல்லை. பள்ளிவாசலை நிர்வாகம் என்ற அந்த பொறுப்பை சுமக்கக்கூடிய அளவில் நீ இல்லை. அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய இடத்துல துளி கூட ஷிர்க் வந்து விடக்கூடாது, இணை கற்பித்தல் வந்து விடக்கூடாது என்று அல்லாஹ் பேசுகிறார். இணை கற்பித்த நிலையில் யாரேனும் மௌத்தாகிவிட்டால் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கூட கேட்க இயலாது. ஜனாசா தொழுகை இல்லை. ஜனாசா தொழுகை என்பது ஒரு மனிதன் மரணத்தை அடைந்ததற்கு பிறகு அவருக்காக தொழுவிக்கப்படக்கூடிய கடைசி பாவ மன்னிப்பு. நாமெல்லாம் ஒரு நாள் மரணிக்க இருக்கிறோம். நமக்கு முந்தி நம்முடைய குழந்தைகளெல்லாம் காப்பாற்ற வேண்டும். நமக்கு முந்தி நம்முடைய குழந்தைகளா, குழந்தைகளுக்கு முன்னால் நாமா, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். நமக்காக நம்முடைய குழந்தை தொழுவிப்பானா, குழந்தைக்கு நாம் ஜனாசா தொழுகை தொழுவிப்போமா, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இப்படிப்பட்ட நிலையில கடைசி தொழுகை பாவ மன்னிப்பு தொழுகை. அந்த பாவ மன்னிப்பு கூட கேட்பதற்கு தகுதியற்றவர்களாக உள்ளவர்கள் யாரு தெரியுமா? அல்லாஹ் அவருக்கு இணை கற்பித்தவர்கள். எவ்வளவு பெரிய கொடிய பாவம் என்று பாருங்கள். கையேந்தி இறைவா என்னுடைய தந்தையை மன்னிப்பாயாக கேட்க முடியாதுங்க. யாருக்கு? நமக்கு முந்தி வாழ்ந்து மரணித்த, இணை வைத்த நிலையில் மரணித்த, பாவ மன்னிப்பு கேட்காமல் மரணித்த, தர்காவில் சென்று அவுலியாவை என்று பிரார்த்தனை செய்து மரணித்த, மௌலூதை நம்பியவர்கள், பாத்தியா ஓதியவர்கள், இணை கற்பிக்கக்கூடிய பாத்தியாக்கள். பாத்தியால 2-3 விதம் இருக்குது இல்லையா? இப்ப மௌலூது சாப்பாடு அதை அனுமதி என்று சொன்னவர்கள், சூனியத்தை நம்பியவர்கள், இப்படிப்பட்ட இணை கற்பிக்கக்கூடிய பெரும் பெரும் பாவங்கள் இருக்குது பாருங்க. இதற்கு பாவ மன்னிப்பு கேட்காமல் மௌத்தாகி இருந்தால் அவர்களுக்காக நம்ம துவா கூட கேட்க முடியாது. எத்தனையோ நம்முடைய முன்னோர்கள் மரணித்திருக்கலாம், நம்முடைய உறவுகள் மரணித்திருக்கலாம், கண்ணீர் விடலாம், அதுதான் செய்ய முடியும். அவர்களை கொண்டு போய் அவர்களை குளிப்பாட்டி கஃபன் செய்து அடக்கம் செய்யலாம், அவ்வளவுதான் செய்ய இயலும். கபூர்ல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து துவா கேட்க முடியுமா? அல்லது அவர்களுக்காக தான தர்மங்கள் செய்ய இயலுமா? அவர்களுக்காக ஏழை மக்களுக்கு ஒரு ஆடைகளை வாங்கி தர இயலுமா? ரமலான் மாதத்துல அதிகமான நன்மைகள் கிடைக்குமே, இறந்தவர்களின் பெயரால் ஏதேனும் சில பேருக்கு சாப்பாடு கொடுப்போமே, ஆடைகள் வாங்கி தருவோமே, அனாதை மக்களுக்கு உணவளிப்போமே, இந்த நன்மை என்னுடைய தகப்பனுக்கு செல்லட்டும், என்னுடைய தந்தைமார்களுக்கு பெற்றோர்களுக்கு செல்லட்டும். துவா கூட கேட்க முடியாதுங்க. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இணை கற்பித்தல் என்கிற சாயல் கூட நம்மிடத்தில் வந்துவிடக் கூடாது. அதனுடைய அசடுகள், அதனுடைய அடையாளம் கூட நம்மிடத்தில் வந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் பயந்தார்கள். ஒரு போரில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு சென்று கொண்டிருக்கிறார்கள். சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த தருவாயில் சஹாபாக்கள் ஒரு பகுதியில பார்க்கிறாங்க. அந்த பகுதியில ஒரு இலந்தை மரம் இருக்குது. எப்படியெல்லாம் இணை கற்பித்தல் நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய சமூகத்தில் ஊடுருவி வருகிறது என்பதற்கு இந்த சம்பவம் சான்று. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களோடு போருக்கு போறாங்க. ஒரு இலந்தை மரத்தை பார்க்கிறாங்க. அந்த இலந்தை மரத்துல நிறைய போர் கவசங்கள் எல்லாம் தொங்க விடப்பட்டிருக்குது. போர் கவசங்கள் எல்லாம் தொங்க விடப்பட்டிருக்கிறது. நிறைய மக்கள் அங்கே உறங்குகிறார்கள். இதை சஹாபாக்கள் பார்த்து விட்டு, அல்லாஹ்வின் தூதரே, இந்த மாதிரியான ஒரு மரம் இணை கற்பிக்கக்கூடியவர்கள் வணங்கக்கூடிய ஒரு மரமாகவும், ஏதேனும் நேர்ச்சை செய்தால் அது நடக்கக்கூடிய வகையில உள்ள ஒரு விஷயமாக அது பார்க்கப்படுது. இணை கற்பிக்கக்கூடிய ஒரு மரம் அது.
இது மாதிரி எங்களுக்கு ஒரு மரம் இருந்தா நல்லா இருக்குமே, இதே போன்று எங்களுக்கும் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே கேட்கின்றார்கள். ஹதீஸிலே பார்க்கலாம், இஜஅலனா தாத்த அன்வாத் கமாலஹும் தாத்த அன்வாத். அல்லாஹ்வின் தூதரே, இது மாதிரி தாத் அன்வாத் எங்களுக்கு இருந்தா நல்லா இருக்குமே, அவங்களுக்கு தாத் அன்வாத் இருக்குது, அதே மாதிரி எங்களுக்கு ஒரு தாத் அன்வாத் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் மாறிவிட்டது. என்ன கேட்கிறாங்க தெரியுமா? இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமூக மக்கள் மூசா நபி இடத்துல கேட்பாரு மாதிரியே நீங்களும் கேட்கிறீங்களே. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன். கமா கால கௌம மூசா இஜஅல் லனா இலாஹன் கமாலஹும் ஆலிஹா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமூக மக்கள் மூசா நபி இடத்துல கேட்டாங்கல்ல, இறைவா மூசா நபியே, அவங்களுக்கு ஒரு கடவுள் இருக்குது, அது மாதிரி நமக்கு ஒரு கடவுள் இருந்தா நல்லா இருக்குமே. மூசா நபி கிட்ட கேட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமூக மக்களுக்கு பதில் சொன்னாங்க, எப்பா இப்படி அறிவில்லாமல் நீங்கள் இருக்கிறீர்களே, நம்முடைய பாஷையில சொல்றதா இருந்தா இப்படி அறிவுளித்தனமா முட்டா பயலா நீங்க இருக்கிறியப்பா என்று நம்ம சொல்லுவோம்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படி சொன்னாங்க. அவங்களுக்கு கடவுள் இருக்குன்னா நமக்கு இருக்கணுமா? நமக்கு அல்லாஹ் இருக்கிறான், நமக்கு ரப்புல் ஆலமீன் இருக்கின்றான் என்கிற விஷயத்தை பதிவு செய்யறாங்க. அப்ப மக்களிடத்திலே பாருங்கள், ஒன்றை பார்த்துத்தான் இன்னொன்றை பதிவு செய்வது. இது மாதிரி நமக்கு இருந்தா நல்லா இருக்குமே, இது மாதிரி ஒரு மரம் நமக்கு இருந்தா நன்றாக இருக்குமே, இதே போல நாமும் செய்தால் நன்றாக இருக்குமே, இந்த ஒரு விஷயம் வந்துவிடக் கூடாது என்று அல்லாஹ்வின் தூதர் ரொம்ப பயந்தாங்க. இணை கற்பித்தல் இப்படித்தான் உள்ளத்துல வரும். முதல்ல எப்படி ஆரம்பமாகும் தெரியுமா? ஒரு தடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வரதட்சணை திருமணத்தில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், இதெல்லாம் தவறு. தௌஹீத்வாதிகள் இடத்துல இருக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? எந்த திருமணத்தில் கலந்து கொள்ளக்கூடாதோ, எது ஆகுமா ஹராமாக்கப்பட்டதோ, இதுல என்ன தவறு இருக்கிறது? முஸ்லிம் அல்லாஹ்வுடைய திருமணத்தில் பார்க்கலாம், பல பேர் கலந்து கொள்ளக்கூடிய காட்சி. பிற மதத்தவர்கள், நண்பர்கள், கல்லூரி நண்பர்கள் திருமணத்திற்கு அழைப்பார்கள். மாப்பிள்ள கண்டிப்பா திருமணத்துக்கு வந்துடணும், மச்சான் கண்டிப்பா என் திருமணத்துக்கு வந்துடணும்பா. நம்முடைய கல்லூரி பள்ளி பருவத்தில் படித்த நண்பர்கள் அழைப்பார்கள், பத்திரிகை வைப்பார்கள், போய் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்கலாம். இதுல என்ன தவறு இருக்கிறது? சமத்துவம், நல்லிணக்கம், சகோதரத்துவம். இங்கதான் சகோதரத்துவம் மலரும் மிளிரும், அது வரைக்கும் இருக்காது. இது மாதிரி தடுக்கப்பட்டிருக்கிற நேரத்துலதான் சகோதரத்துவத்தை பேணுவார்கள். குடும்பத்துல உறவுகள் இருக்கும், சகோதரத்துவம் இருக்காது. பக்கத்து வீட்டார், அண்டை வீட்டார் இருப்பான், அவனோடு சகோதரத்துவம் இருக்காது, எங்கேயோ இருப்பான். அவர்களிடத்தில் அந்த சகோதரத்துவத்தை பேணுவதற்காக வேண்டி மாற்று மத நண்பருடைய திருமணத்தில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு. இஸ்லாத்துல ஹராம், அங்கே மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் நடப்பதால் நம்மால் அங்கே செல்ல இயலாது. வரதட்சணை திருமணத்தில் நம்மால் அங்கே கலந்து கொள்ள இயலாது. இப்படி எண்ணற்ற எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யப்படக்கூடிய இடத்திற்கு நீங்கள் செல்லாதீர்கள், அங்கே அமராதீர்கள், அங்கே அமர்ந்தால் நீங்களும் அந்த காரியத்தை செய்ததற்கு சமம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு உணவு நமக்கு கிடைத்தாலும் சரி, அது வருகிற விதம் என்ன, அது அனுமதிக்கப்பட்டதா, மௌலது உணவு அனுமதிக்கப்பட்டதா, பூஜிக்கப்பட்டதா, ஹராமாக்கப்பட்ட நிகழ்வா, அதை நம்ம கவனிக்கணும். இப்படி எண்ணற்ற விஷயங்களை பார்த்து இஸ்லாத்தில் இது அனுமதியா, இஸ்லாத்தில் இது தடுக்கப்பட்டிருக்கிறதா, இணை கற்பிக்கக்கூடிய எந்த விதமான அடையாளங்களும் அந்த விஷயங்கள் அனைத்தும் நம்மிடத்தில் வந்துவிடாமல் அல்லாஹை மட்டுமே வணங்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியங்கள் எவைகள் எல்லாம் இருக்கிறதோ, எத்தனையோ விஷயங்கள் நிறைய பட்டியல் இருக்கிறது. மௌலுது, ஃபாத்தியாக்கள், சூனியத்தை நம்புவது, அதே போல ஜோசியத்தை பார்ப்பது, மறைவான இணை வைத்தல் என்கிற பிறருக்காக காட்டிக் கொள்வது, இது மாதிரியான இணை கற்பிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் இன்ஷா அல்லாஹ் நாம் மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்து அதிலிருந்து அவர்களை விளக்குவதற்கு நாமும் பாடுபட வேண்டும். நம்மிடத்திலையும் அது மாதிரியான இணை கற்பிக்கக்கூடிய காரியங்கள் வந்துவிடக்கூடாது. காரணம் என்ன தெரியுமா? நிரந்தர நரகம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah மை யுஷ்ரிகு பில்லாஹ் ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தவருக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். முடிஞ்சு போச்சு வாழ்க்கை, அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை முடிந்து விட்டது. நிரந்தரமான நரகம் தான். அல்லாஹ் நரகவாசி இடத்துல கேட்கிற ஒரு பாவி இடத்துல, எப்பா இந்த உலகம் முழுக்க தங்கத்தை உன்னிடத்தில் தங்கம் உன்னிடத்தில் வழங்கப்பட்டு அதை கொடுத்து நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு நீ என்கிட்ட கேட்பியா? அல்லாஹ் நான் கண்டிப்பா கேட்பேன். ஏண்டா இந்த உலகத்தில் நீ வாழுகின்ற பொழுது அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காத என்று உன்னிடத்தில் நான் கேட்டேனே, நீ மாறு செய்தாயே, உனக்கு நிரந்தர நரகம் தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். உலகம் முழுக்க தங்கத்தை எடுத்து கொடுத்தாலும் நரகத்தில் இருந்து தப்பிக்க முடியாது.
என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்படிப்பட்ட கொடூர நரகத்திலிருந்து, மனிதர்களும் கற்களும் எரியக்கூடிய கொடூர நரகத்திலிருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வல்ல இறைவன் அனைவருக்கும் தந்துள்வானாக என்று சொல்லி இன்ஷா அல்லாஹ் என்னுடைய தொடர்ச்சி நாளை என்று சொல்லி முடிக்கின்றேன். வாக்குதவானா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.